ஸோ கைஸ் வணக்கம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம இன்கர்ஷன்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம ரோட் டு டூம்ஸ்டே எபிசோடு வந்து பார்த்தோன்னா 5வது எபிசோட் பண்ணியிருப்போம். அதில் இன்கர்ஷன் வந்து பார்த்தோன்னா பேசியிருப்பேன். மொத்த ஷார்ட்ஸ்லேயும் என்னால் அதை வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு லாங் வீடியோவே வந்து பார்த்தோன்னா போட்டோம். இதுலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். இப்போ வரைக்கும் கரண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு 50 லைக்ஸ் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்துச்சுன்னா இதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி போடுறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக நம்ம நிறைய லாங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதை வந்து லாங் வீடியோஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் எப்பயும் போல வரும், பட் இருந்தாலும் அதை எலாபரேட் பண்ணி லாங் வீடியோவாக போடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சா முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கர்ஷன் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ இன்கர்ஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 இல்லை 3 யூனிவர்ஸ் ஒன்றா சேர்ந்து அழிகிறது தான் இன்கர்ஷன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன் இன்கர்ஷன் நடக்குது? மொத்த யூனிவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது டிவியை தான். டிவியை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ்ன்ற நம்ம ஒரு கேங் வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கேங் வேரியண்ட்டை போட்டு தள்ளிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காட் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்ற மாதிரி ஆகி எல்லா மல்டிவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி கையில் எடுத்துட்டு ஒரு ட்ரீயாவே வளர்த்துட்டாரு. ஏன் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா எம்சி யூனிவர்ஸை மட்டும் தனியாக வந்து செக்ரெட் டைம் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா பிரான்ச்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைன்லாம் வச்சு எம்சி யூனிவர்ஸை மட்டும் ஒரு தனி டைம் லைனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. அந்த செக்ரெட் டைம் லைன் பார்க்க ஒரு நூலாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒரு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஸ்னாப் போட்டு இறந்து போயிருப்பாரு. இன்னொரு பாசிபிலிட்டிஸில் தானோஸ் வின் பண்ணிருக்கலாம், இன்னொரு இதில் கேப்டன் அமெரிக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். பட் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீ ஹூ ரிமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரிசல்ட்டாக நடக்கும்ன்ற மாதிரி எழுதி வச்சு ஸோ அந்த விஷயங்கள் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ரெட் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்படி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிட்டாங்கன்னா அது வந்து புது பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிறோம். புது யூனிவர்ஸ் மாதிரின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சை உருவாக்கிறோம். அந்த பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா டிவியை போய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பிடிக்காம தான் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீ வில் வேணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நினச்ச போல நடக்கட்டும்ன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து நம்ம ஹீ ஹூ ரிமைன்ஸை போட்டு தட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. இது போக ஏன் ஹீ ஹூ ரிமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரெட் டைம்ல தனியாக வச்சிருந்தாங்கன்னா ஸோ மல்டிவர்சல் வார் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறனால ஒரு கட்டத்துக்கு மேலே மல்டிவர்சல் வார் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அது வந்ததுக்கப்புறமா அழிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் மல்டிவர்சல் வார் நடக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீ ஹூ ரிமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரெட் டைம்ல மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டாரு. இப்போ லோக்கி எல்லாத்தையுமே ஒரே இதை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் அண்ட் குவாண்டம் மெனியால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோடைய கவுன்சில் வேரியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மல்டிவர்சல் வார் வரப்போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டூம்ஸ்டேல அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஏன்னா கேங்கோடைய ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ்லாம் மாட்டி ஸோ கேங் டைனசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். இப்போ கரெக்டாக அதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்கர்ஷன் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ டைம் ட்ராவலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தா டைம் ட்ராவல் பண்ணணும். குவாண்டம் டைலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேமில் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டைம் ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்டோன்ஸை மறுபடியும் போய் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்கர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அங்கே ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் பெக்கி கார்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துட்டாரு. அது ஒரு தனி பிரான்ச்சை உருவாக்கி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனை ட்ரிகர் பண்ணி, ஏன்னா அவர் அந்த ரிட்டர்ன் பண்ண போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்டீவ் ராஜர்ஸ் இருப்பார்ல, அவர் வந்து ஹைஸ்கூலில் போயிட்டாரு. பட் இருந்தாலும் தலைமை போய் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படி அவர் அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடாது. அதனால அது ஒரு தனி பிரான்ச்சாகவே உருவாக்கிருச்சு. அதுவுமே இன்கர்ஷனை ட்ரிகர் பண்ணி மட்டும் தான் ட்ரிகர் பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்கார்லெட் விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் ட்ரீம் வாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ட்ரீம் வாக் பண்ணாலுமே அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கர்ஷன் ட்ரிகர் ஆகும்ன்றத படத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டார்க் ஹோல்ட் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இன்கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கல் சாவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய போர்ட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி போவாங்களா, பட் இருந்தாலும் அவங்க இன்கர்ஷனை ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கல் சார்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு சார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலை ஓப்பன் பண்ணி போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கர்ஷனை ட்ரிகர் பண்ணல. அண்ட் ஆல்சோ மோனிகா ராம்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்ஸ் படத்துல இருந்து அவங்க எக்ஸ்மென் யூனிவர்ஸ் போயிருப்பாங்கல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணியிருக்கு. நியாயப்படி பார்த்தா அவங்க அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடாது. அவங்க அந்த சைடு போனனால ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி ஸோ இன்கர்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. படத்தில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுறேன். இது எல்லாமே என்னோட புரியல் தாங்க. ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன்னா இதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவங்க தெளிவாக சொல்லலை. ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களே வெளியே இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணல. இது என்னோட புரிதல் தான். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது ஓகேடா. ஸோ காமிக்ஸில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ காமிக்ஸில் இன்கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா ஸோ ஒவ்வொரு யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல் மேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் செப்பரேட்டாக மாலிகுல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இருப்பார். இப்போ அந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாருன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனுக்கு இதாயிரும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீக்ரெட் வார்ஸ் 2015 எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் வந்து பியாண்டர்ஸை டிஃபீட் பண்ணி அவரோட பவர் எடுத்துக்குருவார். எடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ எர்த்து 616 இருக்கிற மாலிகுல் மேன் இருப்பார்ல, ஸோ அவருடைய உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு தனி ஸ்டோரியாகவே போடலாம். காமிக்லாம் அந்த மாதிரி தான் இருந்துருச்சு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எம்சியூவில் என்ன பண்ணலாம்னா டெட்பூல் உல்வெரியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பீயிங்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. டெட்பூல் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உல்வெரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பீயிங்காக இருந்தார். அவர் இறந்தனால இப்போ இன்கர்ஷன் மேபி ஆகலாம், அழியலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இன்கர்ஷன்ற மாதிரி சொல்லலை, அழிய போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. மேபி ஆங்கர் பீயின் இறந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா நம்ம 616 நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ டெட்பூல் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உல்வெரின் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இன்கர்ஷனுக்கான காரணம்ன்ற மாதிரி இவங்க ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மாதிரி போனானுங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிடா இவ்வளோ பேசிட்டோமே, ஸோ இன்கர்ஷனை தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. காமிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்கர்ஷனை தடுத்த மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இன்கர்ஷன் நடக்குது, பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாம் சண்டை போட்டு நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த யூனிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுவார். அதுதான் நடந்திருக்க எவ்வளோ இன்கர்ஷனை தடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் ஆல்சோ என்னென்ன யூனிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனில் ஈடுபடலான்னு கேட்டிங்கன்னா மெயின் யூனிவர்ஸ் நம்ம 616 அதான் எம்சியோட யூனிவர்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ 838 வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். 838 வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டியோட யூனிவர்ஸ். 828 வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்மன் யூனிவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10005. ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மெகுரோட யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன் பண்ண போது. அண்ட் ஆல்சோ டோபியோட யூனிவர்ஸ் அழிக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. டோபியோட யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96283. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டோபியோட எர்த்து. அந்த எர்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்மன் போய் அழிக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போ கரெக்டாக இன்ஸ்டா வீட திறந்தாலே இதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் இப்போ கரெக்டாக நடக்க போகுது. ஸோ எண்டிங்கில் மேபி என்ன நடக்கும்னா டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கர்ஷனை காப்பாற்றுறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணி நீட்டாக குளிர் காஞ்சிட்டு போகலாம். அதான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்து நான் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ லாங் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வேறு வழியில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ லென்த்தாக தான் கொண்டு வரணும். ஸோ லாங் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் போட்டேன். ஸோ நல்லதுக்கே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து 50 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போக மெயின் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே எலாபரேட் பண்ணி போடுறேன். நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓ வாட்டா.